இந்த யூனிவர்ஸில் மனிதர்களை தாண்டி வேற்று ஜீவராசிகள் எங்கேயா இருக்காங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கான பதில தான் பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே ஸ்பேஸில் ஒரு பக்கம் ஏலியன்ஸை தேடிட்டு இருக்க நிலமையில இன்றைக்கி வரைக்குமே அந்த கொஸ்டினுக்கான பதில் நமக்கு சரியாக கிடைக்கல. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம பூமியில் ஏலியன்ஸை நாங்கள் இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம் அண்ட் வித்தியாசமாக ஏதோ ஒரு விஷயம் வானத்தில் பறந்து போகிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற வகையில் நாசா ரீசெண்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டீமோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக இந்த டீம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக மாதிரி இருக்குது. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் செய்யப்பட்ட எல்லா விஷயங்களும் பேஸ் பண்ணி பார்க்குறவ ஏலியன்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஒன்று கிடையாது. ஆனால் வித்தியாசமாக பறந்து போகிற பல விஷயங்கள் வானத்தில் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே யாருக்குமே தெரியல. அண்ட் இது எல்லாத்தையும் நாங்கள் அன்ஐடென்டிஃபை ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டோட்டலாகவே எடுத்து மூடிட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப நிஜமாலுமே ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு மனுஷங்க அப்படின்னு சொல்ல போகிற நாமளே இந்த பூமியில் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களுமே நினச்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.